ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சத்தியமங்கலத்தில் சுந்தர் மகாலில் போட்டிருக்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போக்கு தாங்க வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே நல்லா ஒரு பெரிய கழுகு பொம்மையை வச்சுட்டு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டே நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்ததும் நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், தென் டாய்ஸு, தென் புக்ஸு, ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. தென் என்னோடய ஃபேவரட் செக்ஷனான ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. அங்கே வந்துட்டு அல்வா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அல்வாஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் கருப்பட்டி அல்வா வாங்கினோங்க. வாங்கிட்டு அப்படியே 90s மிட்டாய் கடைக்கு போயிட்டோங்க. அங்கே 90s கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பாருங்கள், இலந்த வடை, ஜீரக மிட்டாய், காசு மிட்டாய், இலந்த ஜூஸு, சுத்திர மிட்டாய், கம்பரக்கட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த கடையில் ஒரு சுத்திர மிட்டாய் மட்டும் வாங்கிட்டோங்க. அந்த மிட்டாயெல்லாம் பார்த்ததும் அப்படியே மலரும் நினைவுகள்லாம் நிறையா வந்துருச்சு. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா நல்லா தெரியும். இந்த மிட்டாயெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு போனதும் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஐயா பால்கோவா வச்சுருந்தார். அதுவும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி அப்படியே உள்ளே வரவும் கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் அது எதுவும் விளையாடல, பட் தூரமாக இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. வாட்டர் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் பாருங்கள், அந்த பலூன் மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா குதிச்சு விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் ஹேண்ட் பெடல் போட்டு வச்சுருந்தாங்க. வாட்டர் கேம்ஸில் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அதை அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே வர எல்லா குட்டீஸ்க்கும் ஒவ்வொரு கோல்டு ஃபிஷ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. வாங்கி கையில் பிடிச்சிட்டு ஜாலியாக அதை வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சுற்றுற காளமாட்டு மேலே உட்காந்துட்டு விளையாடுற கேம் அது இருந்துச்சு. அதுவும் யாரும் போய் விளையாடல. அப்புறம் அப்படியே வெளியே வந்தோடனே ஃபுட் ஸ்டால்ஸ் அதே தான். நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வாங்கினோம், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். தென் அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் சில்லி வாங்கினோங்க. வாங்கிட்டு அப்படியே ஒட்டகம் கட்டி போட்டிருந்தாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் 2 குட்டி பசங்க வந்துட்டு அவனுங்க ஒட்டக சவாரி போகிறோன்னு சொல்லிட்டு ஏறி ஒட்டக சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அந்த இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வரவும் குட்டீஸ்க்கு தேவையான கேம்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இந்த சர்க்கிளில் ஏறி சறுக்கி வர்றது, அதுக்கப்புறம் ரொபோட்டிக் டைனோசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் போய் பார்த்தோம். அதெல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டிருந்துச்சுங்க. நீங்களே கேளுங்க அந்த சவுண்டை. உண்மையான டைனோசர் சவுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஆந்த பொம்மை ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு கோழி அது இதுன்ட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேய் வீட்டுக்கு போனோம். ஹாண்டட் ஹவுஸ் அதுக்குள்ளே போனாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. பட்டு பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை. மேபி குட்டீஸ் போயிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே ஒருத்தர் நின்றுருந்தார். ஆக்சுவலாக எங்களுக்கு அது தெரியல, நாங்கள் பொம்மை நினச்சிட்டோம். சடனாக கையை தூக்கிட்டு முன்னாடி வரவும் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டோம். என் ஒய்ஃபும் கொஞ்சம் பயந்துட்டா. இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இவரை தான் நாங்கள் அப்படியே பார்த்து பயந்துட்டோங்க. அப்படியே ஒரு மாதிரி மாஸ்க்லாம் போட்டு முன்னாடி வந்து நிற்கவும் லைட்டாக நாங்களே பயந்துட்டோம். இங்கே ஸ்னோ வேர்ல்டும் இருந்துச்சுங்க, பட் நாங்கள் அதுக்கு போகல. இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. நீங்களும் கிட்ஸை கூப்பிட்டு போங்க, ஜாலியாக இருக்கும்.